பேர் பாபுராஜன். நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் தலைமையகத்தில் வந்து முதுநிலை கண்காணிப்பாளராக பணிபுரிகிறேன். எனக்கு 99 தான் கிட்னி ப்ராப்ளம் கொஞ்சம் ஆரம்பிச்சது. டயாலிசிஸ் நான் திருச்சூரில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு முகாந்திரமாக நான் கோயம்புத்தூர் கிட்னி சென்டரில் வந்து பார்க்குறதுக்காக வாய்ப்பு கிடைச்சது. 99 ஃபெப்ரவரியில் வந்து ராமலிங்க சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்புறம் அன்றைக்கி தான் அவர் வந்து இது மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கான ஆரம்பிச்சது. எனக்கு வரும்போது எனக்கு அங்கே டயாலிசிஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு டயாலிசிஸ் முடிஞ்சு போனால் நான் நடக்க முடியாமல் தான் அந்த மாதிரி காரில் எல்லாமே ஆட்டோ ரிக்ஷா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு இந்த பின்னாடி ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு எனக்கு தெரியல, ஒரு 2 லிட்டர் தண்ணி பின்னாடி ஒரு டியூப் வழி எடுத்துட்டாங்க. ஆனால் அது முடிச்சு ஒரு 24 ஹவர்ஸ் கண்டினியூ தூக்கம் எனக்கு அந்த மாதிரி வந்து. அதுக்கப்புறம் நான் 2 வீலர் ஓட்டுற அளவு கூட அடுத்த இங்கே வந்து டயாலிசிஸில் முடிஞ்சு தனியாக 2 வீலரில் போகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் மே 21 எனக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி அது அந்த பர்த்டே கூட நாங்கள் கேரளாஸ்லாம் வந்துட்டு நட்சத்திரம் பார்ப்பாங்க. அந்த நட்சத்திரம் அன்றைக்கி வந்தது. அது ஆக்சுவலாக எனக்கு ஒரு செகண்ட் பர்த் கொடுத்த மாதிரி அன்றைக்கி. அது 99 மே 21. அதிலிருந்து வந்து அப்புறம் அந்த மெடிசின் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்து நல்லா இருந்தது. எல்லாமே அவர் சொன்ன அறிவுரை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். மீன் வயலில் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வேறு வந்து எப்படின்னா, டெங்கு காய்ச்சல் வந்து ஒரு வாட்டி 2005 வந்து டெங்கு காய்ச்சல்னா அந்த பிளேட்லெட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எங்கே தொட்டாலும் பிளட்டு க்ளோட்டிங் வராமல் அப்படியே ஒழுங்குற மாதிரி, இன்ஜெக்ஷன் போட்டாலும் வருது, பல்லு வருது, அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் வந்து 2 டேஸ் கழிஞ்சிட்டு அப்புறம் தான் அட்மிட் ஆகினேன். அப்புறம் இந்த பிளேட்லெட்ஸ் மட்டும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஆஃபீஸ் வந்து பிளட் எல்லாம் டொனேட் பண்ணாங்க. ஒரு 20 பாட்டில் கிட்ட ஏற்றிருப்பான்னு நினைக்கிறேன் நான் அந்த பிளேட்லெட்ஸ் மட்டும். அதுலேயே வந்து 2 நாள் கழிஞ்சு தான் சாதனாரு, தம்பி நீ இதாகிட்ட. அன்றைக்கி எனக்கு மிஸ்ஸஸ் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது சொன்னார், நீ என்னை நம்பி வந்துருக்குறல, நீ தப்பிச்சிருவேன் டோன்ட் வரி, நான் என்னை நம்பிட்டு நான் காப்பாற்றுவேன் சொல்லிட்டு தான் 2 டேஸ் கழிச்சு தான் சாரன்னு சொன்னார். எஸ்கேப் வந்து அதே மாதிரி இன்னொரு வாட்டி எப்படின்னா, எனக்கு இந்த 2 பேர் பார்த்தா 2 பேர் டபுள் விஷன் மாதிரி வரும், 2 பேர் இருக்கிற மாதிரி. அது என்ன பிரச்சனை இருக்குது, நாளைக்கு வந்த உடனே அவர் சொன்னார், நீ உடனே அட்மிட் ஆகுதுன்னு சொன்னார். அன்றைக்கி நியூரோ சர்ஜன் சார் வந்தார், இன்ஜெக்ஷன் எல்லாம் அடித்து அப்புறம் இதெல்லாம் பண்ணி அப்புறம் அது ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு தான் சொன்னார், நீ நல்ல டைமில் வந்தேன், கரெக்டான நம்ம டைம் கொடுத்துனா அந்த அட்டாக் பேராலிசிஸ் மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வரது கூட வாய்ப்பு இருக்குது ப்ளோட்டிங்கன்னா. அதில் என்ன அவர் காப்பாற்றினார். அப்புறம் டிபி இருந்ததுனால அந்த சளி எப்பவுமே அடிக்க பிடிச்சிருவோம். எப்பவுமே சொல்லுவோம் சார், இந்த மாதிரி இருமல் வருது சார்னு, அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கண்ணே, ஏதோ ஒரு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சாதாரண அளவுக்கு மாதிரி இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் எல்லா வாட்டி எனி டைம் நம்ம அந்த டைமுக்கு வரும். அவர் அட்வைஸ் மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லா செக்கப்பும் அதே மாதிரி. அதுக்கெல்லாம் நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், மாத்திரை இந்த மாத்திரை சாப்பிடுன்னா 3 சிலர் சொல்லுவாங்க 5 மாத்திரை சாப்பிடுன்னா 3வது 5 நாள் 5 மாத்திரை ஃபுல்லாக சாப்பிடுவேன், அதான் நம்ம பாலிசி. அவர் அது மாதிரி மாத்திரை மாற்ற மாட்டேன். அவர்கிட்ட கேட்டு சார் இப்படி இல்லாமல் சொன்னேன், அவர் சொன்ன அதுதான், வேறு சேஞ்சஸே கிடையாது. அதுதான் நம்ம 23 வருஷமாக இருந்துச்சு. நமக்கு என்ன சொல்கிறாங்க, செகண்ட் பர்த் கொடுத்த கடவுள் மாதிரி தான் அவர், வேற என்ன அவரை பற்றி இது கூட நமக்கு சொல்ல முடியல. அது மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவ்வளோ வர மாட்டாங்க, ஆஃபீஸுக்கு நிறைய பேர் வரும். அந்த டைம் கூட அவர் ரொம்ப வாட்டி எனக்கு மிஸ் கூப்பிட்டு சொன்னார், உனக்கு உங்கள் வீட்டுக்கார் வேணுமா, கெஸ்ட் வேணுமா. அதுலேருந்து நம்ம அட்மிட் ஆகல, ஏதாவது டைமில் அட்மிட் ஆனாலும் அப்பவே சொல்லிட்டு ஒரு ஆள் பார்க்குறது. அது இங்கே ஒரு நமக்கு நடைமுறையில் இருக்குல்ல, அட்மிட் ஆனால் எல்லாரும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லியிருந்தேன், யாரும் பார்க்க வரக்கூடாது. ஊருக்கு கூட யாரும் பார்க்க வர மாட்டாங்க, தம்பி மட்டும்தான் வருவோம், ஏதாவது ஹெல்ப்புக்கு மட்டும், வேற யாரும் வரவே மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம பேஷண்ட்டு நம்ம நிலைமை அப்படி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் அப்படின்னா, அதே நானே எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் இதே தான் சொல்லிடுவேன். எல்லாரும் நிறைய பேர் அட்வைஸ் கேட்பாருங்க. ஆஃபீஸில் வந்து எங்கள் மேனேஜர் சொல்லுவார், இந்த மாதிரி பிரச்சனை அவரை போய் பாருங்கன்னு. நானும் நல்ல மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆனால் இது மாதிரி இருக்கணும். ஆனால் சில பேரெல்லாம் அது கேட்க மாட்டாங்க. அந்த கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விடும்போது நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி நடந்தால் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. செக்அப்னு வர சொன்னால் செக்அப்னு வரணும், எந்த கண்டிஷன் வர, என்ன டெஸ்ட் பண்ண சொன்னால் டெஸ்ட் பண்ணிட்டா அதான் நான் எனக்கு புரிஞ்ச நம்புறேன். அதனால தான் நான் இது வரைக்கும் சார்கிட்ட சார் அப்படின்னு சொல்ல எது சொன்னாலும் அதை செய்துட்டு இதுவரை ஓடிடுறாரு. அவர் தான் நமக்கு கண்கண்ட தெய்வம் சொல்லலாம். ஓகே சார், தேங்க்யூ.